friends, welcome to Ap4 Menu. தீபாவளினாலே நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்கிற பலகாரம் தாங்க ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப எளிமையாக 3 பொருள் வச்சு கடலமாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலமாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் அதோட 1 கப் கடலை மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடலை மாவை நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கடலை மாவு கருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கட்டி ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா விடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த கடலை மாவை கைவிடாமல் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நெய்யோடு சேர்ந்து இந்த கடலை மாவு நல்லா இப்படியே வறுபட்டுடட்டுங்க. கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கடலை மாவை நெய்யில் வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவில் இருந்து நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ஃபார்ம் ஆனதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. இதோட 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சர்க்கரையோட குவான்டிட்டியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன லட்டுக்கெல்லாம் உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த விதமான கிராக்ஸும் இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக இந்த லட்டுக்களை நீங்கள் உருட்டிக்கோங்க. இதோட நீங்கள் வறுத்த முந்திரி இல்லைன்னா பாதாம் சேர்த்து கூட லட்டுக்களை நீங்கள் உருட்டிக்கலாம். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சி டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சுலபமான கடலை மாவு லட்டு ரெடி. நீங்களும் இந்த 3 பொருளை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய கடலை மாவு லட்டுவை இந்த தீபாவளிக்கு பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.